ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபோரம். இன்னைக்கு நம்ம இன்வெர்ட்டிபிள் அண்ட் நான் இன்வெர்ட்டிபிள் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக எப்போ ஒரு சிஸ்டம் இன்வெர்ட்டிபிளாக இருக்கும் அப்படின்னா, அதனுடைய இன்புட் அண்ட் அவுட்புட் இது ரெண்டுத்துக்குமே ஒரு யூனிக் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது தான். இது இன்னொரு விதமாகவும் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கு நடுவில் 1-to-1 மேப்பிங் இருந்துச்சு அப்படின்னா, அப்போ இருக்கிற சிஸ்டம் இன்வெர்ட்டிபிள் சிஸ்டம் அப்படின்றது தான். ஸோ இதில் இந்த யூனிக் ரிலேஷன்ஷிப் அண்ட் 1-to-1 மேப்பிங்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இன்வெர்ட்டிபிள்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ 1-to-1 மேப்பிங் அப்படின்ட்டு இருக்கும்போது இன்வெர்ட்டிபிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி மெனி டு ஒன் மேப்பிங் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட்ன்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்போ இருக்க சிஸ்டம் நான் இன்வெர்ட்டிபிள் சிஸ்டம். இப்போ இந்த 1-to-1 மேப்பிங் அண்ட் மெனி டு ஒன் மேப்பிங்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்வெர்ட்டிபிள் அண்ட் நான் இன்வெர்ட்டிபிளுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது இன்புட் அண்ட் ஒய் ஆஃப் டி அப்படிங்கிறது அவுட்புட். ஸோ இங்கே ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் எடுத்திருக்கேன். எக்ஸ் ஆஃப் டிக்கு 0, 2, 4 அப்படின்னு இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஒய் ஆஃப் டியோட வேல்யூவா நமக்கு 1, 3, 5 அப்படின்னு இருக்கு. ஸோ எக்ஸ் ஆஃப் டி 0வா இருக்கும்போது ஒய் ஆஃப் டியோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 5 அப்படின்னு கிடைக்குது. எக்ஸ் ஆஃப் டி 2ல இருக்கும்போது ஒய் ஆஃப் டி 3 அப்படின்னு இருக்கு. அண்ட் எக்ஸ் ஆஃப் டி 4ன்னு இருக்கும்போது ஒய் ஆஃப் டி வேல்யூ நமக்கு 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே ஒவ்வொரு வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் வேல்யூஸ் ஆஃப் ஒய் ஆஃப் டி அப்படி தான் கிடைச்சிருக்கு. ஒரு வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இன்னொரு வேல்யூ ஆஃப் ஒய் ஆஃப் டி கூட தான் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் 1-to-1 மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு செட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி அண்ட் ஒய் ஆஃப் டி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். பட் இங்கே எக்ஸ் ஆஃப் டி 0 அண்ட் எக்ஸ் ஆஃப் டி 4 இருக்கும்போது நமக்கு ஒய் ஆஃப் டியோட வேல்யூ 1 அப்படின்னு தான் கிடைக்குது. ஸோ இங்கே நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிக் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகல. மெனி வேல்யூஸ் ஆஃப் இன்புட் இஸ் மேப்டு டு ஒன் வேல்யூ ஆஃப் அவுட்புட். ஸோ இந்த கண்டிஷனை தான் நம்ம மெனி டு ஒன் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போல்லாம் நமக்கு 1-to-1 மேப்பிங் நடக்குதோ அப்போல்லாம் நமக்கு சிஸ்டம் இன்வெர்ட்டிபிளாக இருக்கும். அண்ட் மெனி டு ஒன் மேப்பிங் நடக்கும்போதெல்லாம் சிஸ்டம் நமக்கு நான் இன்வெர்ட்டிபிளாக இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக இன்வெர்ட்டிபிள் அண்ட் நான் இன்வெர்ட்டிபிள் சிஸ்டமுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். அண்ட் இதில் இன்னொரு பேசிக் கண்டிஷனையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக இன்வெர்ட்டிபிள் சிஸ்டமோட பிளாக் டயக்ராம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிற வேல்யூவை சிஸ்டமுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறோம். இங்கே நமக்கு இன்வெர்ட்டிபிள் சிஸ்டமாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு ஒய் ஆஃப் டி அப்படின்ற அவுட்புட் கிடைக்கும். அண்ட் இது இன்னொரு சிஸ்டம்க்கு நம்ம இன்புட்டாக ஃபீட் பண்ணுறோம். இது இன்வெர்ஸ் சிஸ்டம். ஸோ இங்கே நமக்கு அவுட்புட்டாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி. ஸோ இங்கே கொடுத்துருக்க எக்ஸ் ஆஃப் டி சிக்னல் இந்த இன்வெர்ட்டிபிள் சிஸ்டம்ல இருந்து வெளியில வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஆஃப் டிவே திருப்பி கிடைச்சிடும். ஸோ ஜென்ரலாக ரெண்டு சிஸ்டமை இந்த மாதிரி நம்ம கேஸ்கேட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கெயின் வேல்யூவா நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ தியரட்டிக்கலாக கொஸ்டின்ஸ் எல்லாம் இதை பேஸ் பண்ணி கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே இன்வெர்ட்டிபிள் சிஸ்டம்ல நம்ம கேஸ்கேடிங் கனெக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அப்போ அதனுடைய கெயின் வேல்யூவா நமக்கு யூனிட்டி அப்படின்னு தான் கிடைக்கும். இப்போ நம்ம இன்வெர்ட்டிபிள் அண்ட் நான் இன்வெர்ட்டிபிளை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் y of t is equal to x square of t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இன்வெர்ட்டிபிளா இல்லை நான் இன்வெர்ட்டிபிளா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டிவை நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ நமக்கு ஒய் ஆஃப் டி வேல்யூ சேமாக இருக்கா இல்லை யூனிக்காக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம எக்ஸ் ஆஃப் டியோட வேல்யூவை 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஒய் ஆஃப் டியோட வேல்யூவை என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் டி அப்படிங்கும்போது 0 ஸ்கொயர் நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் டியோட வேல்யூவை இப்போ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கன்சிடர் பண்ணோம்னா எக்ஸாம்பிளுக்கு 2 அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்போ நமக்கு ஒய் ஆஃப் டியோட வேல்யூவா என்ன கிடைக்கும் 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம நெகட்டிவ் வேல்யூ ஒன்று கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ -2 அப்படிங்கும்போது ஒய் ஆஃப் டியோட வேல்யூ நமக்கு -2 ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா அகெயின் 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு இன்ஸ்டன்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெனி டு ஒன் மேப்பிங் தான் நடந்திருக்கு. ரெண்டு டிஃப்ரெண்ட் பாசிபிள் வேல்யூஸுக்கு நமக்கு ஒரே வேல்யூ ஆஃப் அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஸோ கொடுத்துருக்க y of t இட் பிலாங்ஸ் டு
a non-invertible system. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இன்வெர்ட்டிபிளா இல்லை நான் இன்வெர்ட்டிபிளா அப்படின்னு. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். y of t is equal to 10 plus x of t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகெயின் ஃபர்ஸ்ட் x of t யோட வேல்யூ 0 நம்ம இப்போ கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா y of t என்ன கிடைக்கும், 10 plus 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ which is equal to 10. நெக்ஸ்ட் இப்போ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த x of t இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், y of t is equal to 10 plus 1 which is equal to 11 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கண்டிஷனில் ஒரு நெகட்டிவ் வேல்யூ கன்சிடர் பண்ணிக்கலாம். -1 எடுத்துக்கும் போது y of t is equal to 10 minus 1 is equal to 9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் x of tக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் y of t தான் கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே 1-to-1 மேப்பிங் தான் நடந்திருக்கு, which means y of t வந்து it belongs to an invertible system. Next question, y of t is equal to 3 into x of t. So again x of t is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா y of t யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், 3 into 0 0 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் x of t யோட வேல்யூவை நம்ம 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா y of t is equal to 3 into 2 6 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ -2 இதுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கிற y of t வேல்யூ என்ன, 3 into -2 நமக்கு -6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எல்லா வேல்யூஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 1-to-1 மேப்பிங் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதனால கொடுத்துருக்க y of t வந்து இட் பிலாங்ஸ் டு an invertible system. Next example, y of t is equal to x of t minus 2 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால டைரக்டாக t வேல்யூவை இங்கே அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா கொடுத்துருக்கிறது வந்து x of t அப்படிங்கிறது ஒரு சிக்னல், அதை நம்ம டைம் ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ t இங்கே டைரக்டாக நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் x of 0, x of 1, x of 2 இந்த மாதிரி வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் சிக்னலாக நம்ம இந்த x of t-யை கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு இந்த x of t-யை நம்ம யூனிட் ஸ்டெப் சிக்னல் u of t-யை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ u of t-யை நம்ம கன்சிடர் பண்ணும்போது இதுல இருந்து x of t and y of t-யை நம்ம மேப் பண்ணி பார்க்கலாம், 1-to-1ல கிடைக்குதா இல்லை many-to-1ல கிடைக்குதா அப்படின்னு. ஸோ x of t u of t சிக்னலாக இருக்கும்போது நம்ம டைம் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா u of t minus 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டு வேல்யூமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டிங்க்டாக இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம x of t வேல்யூவை மைனஸ் u of t கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு y of t என்ன கிடைக்கும், மைனஸ் u of t minus 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் x of tக்கு அகெயின் நமக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் y of t தான் கிடைச்சிருக்கு, which means கொடுத்திருக்க y of t வந்து it belongs to an invertible system. ஸோ டைரக்டா x of t வேல்யூ நம்மளால அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கும்போது இந்த மாதிரி தான் நம்ம டெஸ்ட் சிக்னல் ஏதாவது ஒன்று கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கு பாசிபிள் வேல்யூஸ் அப்ளை பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இங்கே நம்ம u of t கன்சிடர் பண்ணியிருக்கோம், பட் இதே சிக்னல் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம இம்பல்ஸ் சிக்னல், ரேம்ப் சிக்னல் இந்த மாதிரி எந்த சிக்னல் வேணா நம்ம இங்கே x of t-க்கு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். Next example, y of t is equal to sin t into x of t. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா x of t யோட வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்ட் 0 அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு y of t என்ன கிடைக்கும், sin t into 0 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 0 அப்படின்னு கிடைக்கும் அவுட்புட் வேல்யூ. நெக்ஸ்ட் x of t is equal to 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு y of t என்ன கிடைக்கும், sin t into 1 which is equal to sin t அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கண்டிஷன்ல x of t is equal to 2 அப்படின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா y of t யோட வேல்யூ sin t into 2 which is equal to 2 sin t அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன அனலைஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தான் கிடைச்சிருக்கு y of t-க்கு. ஸோ கொடுத்துருக்க சிஸ்டம் வந்து இன்வெர்ட்டிபிள் அப்படின்ற ஒரு சொல்யூஷனுக்கு வந்துடும். பட் இங்கே என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த x of t sin t யோட மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே இருக்கிற t வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு y of t யோட வேல்யூவும் நமக்கு கிடைக்கும். நம்ம x of t-க்கு மட்டும்தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்.
இங்க இருக்க sin t வேல்யூல நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த t யோட வேல்யூ 0வா இருக்கு அப்படின்னா நமக்கு sin 0 0 ஆயிடும். அண்ட் இங்கே நமக்கு 0ன்னு கிடைச்சிரும். அப்ப என்ன ஆகும்? y of t யோட வேல்யூ வந்து many to 1 சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அகெயின் நம்ம டெஸ்ட் சிக்னலையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஜென்ரல் மெத்தடாவும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ரெண்டையுமே நான் இங்கே சால்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஜென்ரலாக சைன் வேல்யூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்து -1ல இருந்து +1 வரைக்கும் தான் நமக்கு வேல்யூ கிடைக்கும், ஆம்ப்ளிடியூட் வேல்யூ. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைன் வேல்யூ 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேர்மும் நமக்கு 0 ஆயிடும் அண்ட் இந்த டேர்மும் 0 ஆயிடும். 2 into 0 0ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டிக்கு சேம் வேல்யூ ஆஃப் ஒய் ஆஃப் டி கிடைச்சிருக்கிறதுனால கொடுத்துருக்க இந்த ஒய் ஆஃப் டி வந்து இட் பிலாங்ஸ் டு அ நான் இன்வெர்டிபிள் சிஸ்டம். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் சிக்னலை இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் டெல் ஆஃப் டியா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ சைன் டி இன்டூ டெல் ஆஃப் டி அப்படின்னு நமக்கு இப்போ ஈக்குவேஷன் மாறும். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி இன்டூ டெல் ஆஃப் டி மைனஸ் டி ஒன் அப்படின்ற வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம எக்ஸ் ஆஃப் டி ஒன் இன்டூ டெல் ஆஃப் டி மைனஸ் டி ஒன் அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே எவ்வளோ டைம் ஷிஃப்ட் ஆயிருக்கோ அந்த வேல்யூவை நம்ம எக்ஸ் ஆஃப் டில ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதையும் நம்மளோட ஆக்சுவல் கொஷனையும் இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்போ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா sin t இன்டூ டெல் ஆஃப் டி மைனஸ் 0 அப்படின்னு நமக்கு இங்கே இருக்கு. ஸோ என்ன ஆகும்? இந்த வேல்யூ ஆஃப் 0 வந்து இங்கே நம்ம ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? sin 0 இன்டூ டெல் ஆஃப் டி மைனஸ் 0 அப்படின்னு கிடைக்கும். sin 0வோட வேல்யூ 0. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அண்ட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்லேயே நமக்கு இங்கே 0 தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கண்டிஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெனி டு ஒன் தான் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. அதனால கொடுத்துருக்க இந்த ஒய் ஆஃப் டி வந்து இட் பிலாங்ஸ் டு அ நான் இன்வெர்டிபிள் சிஸ்டம். இவ்வளோ நேரம் நம்ம ஜென்ரல் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ கேட் 2017 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து இந்த டாபிக் ரிலேட்டான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு y of n is equal to 1 plus minus 1 power n into x of n அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து இன்வெர்டபிளா இல்லை நான் இன்வெர்டபிளா அண்ட் அதே மாதிரி டைம் வேரியண்டா இன்வேரியண்டா அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை பொறுத்து தான் நமக்கு இங்கே 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ல நம்ம இன்வெர்டபிள் பத்தி பார்க்கறதுனால நம்ம இன்வெர்டபிளா இல்லை நான் இன்வெர்டபிளா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். அதுக்கப்புறமா டைம் வேரியண்ட்டை பொறுத்தும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் ஆஃப் என் வேல்யூ அண்ட் ஒய் ஆஃப் என் வேல்யூ வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஆஃப் என் இங்கே நம்ம ஒய் ஆஃப் என் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் என்னோட வேல்யூ 1 அப்படின்ட்டு இருக்கும்போது நமக்கு ஒய் ஆஃப் என் வேல்யூ என்ன கிடைக்கும்? இங்கே 1 ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 1 ப்ளஸ் -1 பவர் n அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி எக்ஸ் ஆஃப் என் வேல்யூ 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 ப்ளஸ் -1 பவர் n இன்டூ 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே டிஸ்டிங்க்ட் வேல்யூ கிடைச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு n அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இதை பொறுத்தும் நமக்கு இந்த அவுட்புட் வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆஃப் என்ன நம்ம டெஸ்ட் சிக்னலை வச்சு சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம டெல் ஆஃப் n அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ இந்த டெல் ஆஃப் n நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது ஈக்குவேஷன் நமக்கு எப்படி மாறும்? 1 plus -1 power n into del of n minus 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிளே இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம். அதை பேஸ் பண்ணி இங்கே நமக்கு எவ்வளோ வேல்யூ ஷிஃப்ட் ஆயிருக்கோ அதை எடுத்து இந்த எண்ல நம்ம ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 1 plus -1 power 0 into del of n minus 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே anything to the power 0 is 1.
ஸோ 1 + 1 நமக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2 into del of n minus 0 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அகெயின் இந்த வேல்யூ நமக்கு டிஃபைன் பண்ணாமே இருக்கு. ஸோ இதை தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு இங்க கிடைச்சிருக்க வேல்யூ டிஸ்டிங்டா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க எடுத்திருக்க இந்த டெஸ்ட் சிக்னல் வேல்யூல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, del of n-க்கு பதிலா நம்ம del of n minus 1 அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 1 plus minus 1 power n into del of n minus 1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணும்போது, இப்போ இந்த 1 வேல்யூவை தான் நம்ம n-க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, 1 plus minus 1 power 1 into del of n minus 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ minus 1 power 1 வந்து நமக்கு minus 1 கிடைக்கும். 1 minus 1 0. ஸோ 0 into del of n minus 1 0 அப்படின்னு கிடைக்கும். இது ஒரு டேர்முக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் டேர்மா என்ன கிடைக்குதுன்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஆஃப் n நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 2 into del of n minus 1 அப்படின்னு இப்போ எடுத்துக்கலாம். இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், 1 plus minus 1 power n into 2 into del of n minus 1. ஸோ இந்த 2 நம்ம வெளியில எடுத்துடலாம். அண்ட் மிச்ச வேல்யூவை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் ஸ்டெப்ல பண்ண மாதிரி இந்த ஷிஃப்டட் வேல்யூவை n-க்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு 1 plus minus 1 power 1 into del of n minus 1 அப்படின்னு கிடைக்கும். அகெயின் இந்த டேர்மை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0ன்னு கிடைக்கும். ஸோ எனிதிங் மல்டிப்ளைட் வித் 0 is equal to 0. ஸோ எக்ஸ் ஆஃப் என்னோட வேல்யூவை ஃபர்ஸ்ட் நம்ம del into n minus 1 அப்படின்னு எடுத்தோம். செகண்ட் இன்ஸ்டன்ட்ல நம்ம 2 into del of n minus 1 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் n வேல்யூஸுக்கு நமக்கு சேம் வேல்யூ ஆஃப் y ஆஃப் n கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் கொடுத்திருக்க இந்த y ஆஃப் n வந்து இட் பிலாங்ஸ் டு a non-invertible system. ஸோ இன்வெர்டபிளா நான் இன்வெர்டபிளா அப்படின்னு செக் பண்ணும்போது நமக்கு நான் இன்வெர்டபிள் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா எய்தர் சி ஆர் டி தான் நம்மளோட ஆன்சரா இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம டைம் வேரியண்டா இன்வேரியண்டா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ y ஆஃப் n நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 plus minus 1 power n into x of n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் வேரியன்ட் அண்ட் இன்வேரியன்ட் சிஸ்டம்ல பார்க்கும்போதே உங்களுக்கு கீ பாயிண்ட் சொல்லியிருப்பேன். டைம் இன்வேரியன்ட் சிஸ்டமா இருக்கணும் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டுக்கோ இன்புட்டுக்கோ முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் வந்து டைம் டிபெண்டா இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ இங்க எக்ஸ் ஆஃப் என்னுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா n வேல்யூ அப்படின்னு இங்க இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இது டைம் டிபெண்டா இருக்கு. டிஸ்கிரீட் டைமா இருக்கிறதுனால இங்க நமக்கு n அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் இங்க முன்னாடி இருக்கிறதுனால இட் பிலாங்ஸ் டு அ டைம் வேரியன்ட் சிஸ்டம். ஸோ நான் இன்வெர்டிபிள் அண்ட் டைம் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்வெர்டிபிள் அண்ட் நான் இன்வெர்டிபிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து சால்வ் பண்ணணும். இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.